ஹிட்டர்ஸை வச்சே எல்லா டீமும் வண்டியை ஓட்டிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளுடைய சிஎஸ்கேல சிவம் டுபே விட்டா பெரிய ஹிட்டர் கிடையாது. பவர் ஸ்ட்ரைக்கர் 175 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிற ஆள் எல்லா மேட்சும் யார் இருக்கா அப்படின்னா மகேந்திர சிங் தோனி இருக்கு. Boys and girls, I'm Abhishek. Hi from Bala. CSK சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போத்துக்கு என்ன இருக்குதுன்னா அவங்ககிட்ட ஹிட்டர்ஸ் கிடையாது. ஹிட்டர்ஸை வச்சே எல்லா டீமும் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளுடைய சிஎஸ்கேல சிவம் டுபே விட்டா பெரிய ஹிட்டர் கிடையாது, ஒரு ஸ்ட்ரைக்கர் கிடையாது. எங்கள் டீம்ல தான்ப்பா சிக்ஸ் அடிக்க ஆள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லை விஷயம். ஒரு மெகா ஹிட்டர், ஒரு பவர் ஸ்ட்ரைக்கர் 175 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிற ஆள் எல்லா மேட்சும் யார் இருக்கா அப்படின்னா மகேந்திர சிங் தோனி இருக்குது. தோனிக்கும் தூபேக்கும் நடுவில் முன்னாடி பின்னாடி யாருமே இங்கே இல்லை. ஸோ தோனி எத்தனை பால்ஸ் ஃபேஸ் பண்ணுவார்? நம்பர் 8 வந்து விளாட போகிறார். உங்களுக்கு அவர் வந்து விளாட போகிறதுங்கிறது கடைசி 5 பாலோ 10 பாலோ என்னவோ ஒரு நம்பர்ஸ். நான் கேட்குறது முதல் 10 ஓவரில் யார் அடிக்க போகிறா? 11லேருந்து 15க்குள்ளே அடிக்கிறதுக்கு பவர் ஹிட்டர் யார் இருக்கான்னா திரும்ப சுற்றி அது சிவம் டுபே கிட்ட தான் வந்து நிற்கும். ஸோ சிவம் டுபேவை தாண்டி சிஎஸ்கேவிடம் இருக்கும் ஹிட்டர்ஸ் யார்? ஸோ சிஎஸ்கே கிட்ட இதுக்கு பதில் இருக்கா அப்படின்னா பதில் இருக்கணும். என்ன பண்ண போகிறாங்க? ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அதுக்கு ஒரு ஆப்ஷன். பிகாஸ் அவர் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஆடினதை நம்ம பார்த்தோம். அவர் வந்து ஒரு பவர் ஹிட்டராக ஆடி காட்டினார். 22 பால்ஸில் ஹாஃப் செஞ்சுரி ஃப்ரம் ருத்ராஜ் கெய்க்வாடுங்கிறது எதிர்பார்க்காத விஷயம்தான். ஸோ அந்த ஒரு கியரை ஷிஃப்ட் பண்ணி அவர் வந்து பொறுமையாக போகிறதால நீ பழைய டக்குன்னு டாப் கியருக்கு போகிற ஒரு மெத்தடை வந்து இந்த சீரீஸில் இந்த டோர்னமெண்ட்டில் அவர் காட்டினதுங்கிறது வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இந்த டீமுக்கு அது இப்போ வந்து கண்டிப்பாக தேவைப்படுற விஷயம். ஸோ அதனால் ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த ரோல் எடுத்தே ஆகும் ரோஹித் சர்மா பண்ணுற மாதிரி. பிகாஸ் சுற்றி முற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா இல்லை வந்து நம்ம டெவான் கான்வேலாம் அதை பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய வே ஆஃப் பிளேயிங் வந்துட்டு கேப் பார்த்து பவுண்ட்ரிஸ் அடிக்கிறது, ஸ்ட்ரைக் ரேட் அட் 130 to 140 to 150 மேபி அவ்வளோதான். இந்த 180 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் டீமுக்கு நீங்களே யாராவது ஒருத்தரை கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த கன்வர்ஷன் யார் அப்படின்னா முதல் ஆளாக கேப்டன் நான் செய்து கொள்கிறேன் முதலில் அதைன்னு சொல்லி வந்து நிற்க வேண்டிய நேரம் இது. அதனால் இதுதான் அவங்களுடைய கன்சர்ன். இந்த டோர்னமெண்ட்டில் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் 18வது சீசனில் எல்லா டீமுமே வந்து பேட்டிங் பவராக வராங்க. அதுக்கு நம்ம ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா சிஎஸ்கேவை பொறுத்தவரையில் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கர்ஸை வெளியே வான்னு எடுத்து ஸ்ட்ரைக்கர்களை எடுத்து தெளிக்க வேண்டிய நேரம்.